உன் கண்ணுக்குள்ள வரவா நெஞ்சுக்குள்ள வரவா தொடவா. இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான வீடியோ உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைக் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 9.16 ஒரு சைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய இந்த வீடியோக்கு வந்து மொத்தம் 3 ஃபோட்டோ வந்து நம்ம உங்களுடைய ஃபோட்டோ 3 ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபுல் சைஸில் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி ஆப்ஷன் இருக்கா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் 3 இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி இன்னும் 2 இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரீல்ஸ் 4ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அலைக் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற 2 பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடய பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 0.0 வச்சுட்டு உங்களுடைய இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், ஃபில் கம்போசிஷன் ஏரியா 5 ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஒரு அம்புக்குறி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மிச்சத்தை இந்த பாருங்கள் இந்த அம்புக்குறி இருக்குது, இதை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். அது அடுத்த லைனை விட்டு அடுத்து வந்து ஒரு டைம் லைனில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி திரும்பவும் உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணேன், நீங்கள் வெவ்வேறு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனில் ரைட் சைடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் 6 செகண்டில். அதில் கிளிக் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா இந்த மாதிரி நீங்கள் 3 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நம்ம மாற்றணும்னா எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரிலனா இப்போ உங்களுடைய லவர்ஸ் ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினி ஃபோட்டோ எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்க குரூப் மாஸ்க் ஒன்று அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்ன்றது அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஃபோட்டோ கிளிக் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு 2வது இருக்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இந்த இமேஜை வந்து கரெக்டான சேஃபில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். பாருங்கள் உங்களுக்கு இப்போ அந்த ஒரு இமேஜ் மட்டும் மாறி இருக்கும். அது மாதிரி செகண்டாக இருக்கும் அந்த இதையும் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி எடிட் குரூப் எடுத்துகிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இதுலேயும் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இல்லாட்டி இந்த இமேஜே இருக்கணும்னாலும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் நீங்கள் வந்து அந்த இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3லேயும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ என்னுடைய சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க அந்த
அம்புக்குறிக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளோட பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம எடிட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் 3 இமேஜ், அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செல்னு ஒரு அம்புக்குறி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு கொடுங்க. அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் ஆயிரும் எஃபெக்ட்டு. அதே மாதிரி தான் 3 இமேஜுக்கும் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செல்லும் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எஃபெக்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது கண்ணாய்க்கன் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 4 லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர் தானே கொடுத்தேன். இப்போ வந்து பேஸ்ட் லேயர்னு கொடுத்துக்கோங்க. நான் ஒழுங்காக காப்பி பண்ணல, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, காப்பி லேயர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லேயர் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இது வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து எடிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரையும் இந்த எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா, மேலே வந்து அம்புக்குறி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இந்த அம்புக்குறி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வந்து வீடியோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.